வருடத்துடைய முதல் ஃபுல் மூன் பௌர்ணமி எப்படி நமக்கெல்லாம் இருக்க போகுது, இந்த ஃபுல் மூன் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யார் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். நீங்கள் மட்டும் பார்க்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இன்ஃபேக்ட் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ண முடியும் உங்களால். நான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களால் மட்டும்தான் என்னை மோட்டிவேட் பண்ண முடியும். இந்த வீடியோஸை, உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐ ஓப்பனிங் அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபுல் மூன் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ரீடிங் பண்ண போகிறோம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுல் மூன் வந்து லியோ அப்படின்ற ஒரு சன்சைனில் நடக்க போகுது. லியோ அப்படின்னாலே என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அப்படியே சிங்கம் போல எனர்ஜி அப்படின்றத கூட சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த டைம் டு ரிஃப்ளெக்ட். என்ன நடந்தது இந்த 15 நாட்கள், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு 15 நாட்கள் உங்ககிட்ட இருக்குது. இந்த டைம் பௌர்ணமினாலே ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் ஃபுல் மூன் வந்து ஜென்ரலாக இதை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, அந்த குளிரில் வந்து அந்த வந்து ஊழ விடும் இல்லையா, அந்த மூணுக்கு நடுவில் நின்று, அந்த மாதிரியான நேரம் தான் இந்த நேரம், குளிர்காலங்கள் இல்லை. ஸோ அதனால தான் இந்த பெயர். ஸோ இந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்யூஷனை வளர்க்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் மூன் வாட்டர் க்ரியேட் பண்ணலாம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மூன் வாட்டர் பற்றி தெரியும். ஸோ தெரியாதவர்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். அதே மாதிரி மூன் பேதிங் டெக்னிக் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னிக். நான் ரொம்ப ரெகுலராக அதை ஒரு பீரியடில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பண்ணுறதில்ல, ப்ராப்ளம் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக். மூன் பேதிங் டெக்னிக் பண்ணுங்கள். சார்ஜ் யுவர் செல்ஃப். இந்த 2 டெக்னிக்குமே உங்களை பயங்கரமாக சார்ஜ் பண்ணும். ஏன் இந்த பௌர்ணமிக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? எல்லா பௌர்ணமியும் அமாவாசை முக்கியம்தான். இது வந்து லியோ அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌட்ஃபுல்லான, ரொம்ப கமால் துமில் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜோடியாக் சைனில் என்டர் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பயங்கரமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, அமாவாசையோ பௌர்ணமியோ கடலுக்கு போகாதீங்க அப்படின்னு மீனவர்களுக்கு சொல்லுவாங்க. கடல் சீற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, டோன்ட் கோ அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா அந்த நேரத்தில் த மூன் ஹேஸ் எ எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டர். ஓகே, இது நம்ம எல்லாருமே படித்தது தான். அப்போது கடலுக்கே இந்த நிலைமைனா, நம்ம உடம்பு, ஹியூமன் பாடி வந்து 70%, 70% தண்ணி. அப்போ நம்மளை என்னெல்லாம் பண்ணும் அந்த மூணு நினச்சி பாருங்கள். ஸோ இந்த ஹை டைட் லோ டைட் மாதிரி உடம்புக்குள்ளேயும் நிறைய இமோஷ்னல், ஒரு உணர்ச்சி வசப்படுதல்லாம் நிறையாவே இருக்கும். அண்ட் உங்களுடைய இன்ட்யூட்டிவ் எபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காலங்கள் தான் இந்த காலம். இப்போ லியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே அது ஒரு சன்னுக்கான எனர்ஜி. சூரியன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. அதே ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி, ஒரு ஆணுக்கு உண்டான ஆற்றல். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். யாராவது உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் யாரையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அவர்களுடைய வளர்ச்சியில். அதே மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இதுதான் நான் அப்படின்னு உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய காலங்க இது. ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்கும், இன்ட்யூட்டிவாக இது சரி, இப்போ நான் சொல்கிறது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி மற்றவர்களை ரொம்ப கவனிக்கிறீங்க, உங்களையுமே கவனித்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்க வேண்டிய 15 நாட்கள் இதோ உங்கள் கண்ணு முன்னாடி. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க, புதுசாக எதாவது ட்ரை பண்ணணுன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக நீங்கள் இருங்க. எல்லாருக்கும் பண்ணுறீங்க, உங்களுக்காகவும் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பர்சனல் நீட்ஸ் இருக்கும், இது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சன் எங்கே போகுது அப்படின்னு, சூரியன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வேரியஸ் அப்படின்ற ஒரு ஜோடியாக் சைனுக்குள்ளே என்டர் ஆகுது. இந்த நேரத்தில் யார்ட்டையும் ரொம்ப ஒட்ட பிடிக்காது, ரொம்ப பேச அது தனிமையில் நான் தனியாக பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும். ஏதாவது சொன்னால் கூட ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. சரி இது இப்போ சொல்கிறாங்க அப்புறம் எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா திங்ஸ் வில் பி மச் பெட்டர். கொஞ்சம் ரெபெலியஸாக இருப்பீங்களோ, கோபம் நிறையா வருமோ தெரில. அதான் அந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால இதெல்லாம் நடக்கக்கூடும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. அண்ட் ஒன்று சொல்கிறேன், அவுடேட்டட் தாட்ஸ், இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ் தாட்ஸ், ஃப்ரெஷ் மைண்ட் செட்டை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் எண்ணங்கள் தாட்ஸ்குள்ளே கொண்டு வாங்க. வளர்ச்சியும் மாற்றமும் நிறைந்த இந்த 15 நாட்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றதுக்காக 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, இல்லைன்னா ஸ்லோவாக இருப்பீங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் என்ன நீங்கள் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த கலர் பயன்படுத்தலாம்,
சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கார்டு வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரீடிங்குள்ளே போங்க. மேக்ஸிமம் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதேனும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுக்கு ஃபேவரபுளாக இதில் பதில் கிடைக்குமா அப்படின்னு அதை தேடி பாருங்கள். ஆல் செட் அண்ட் டன். இந்த 15 நாட்கள் இப்போ நான் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் உங்களை ஈஸியாக கடந்து செல்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஐ யூ ரெடி? ஸோ உங்கள் முன்னாடி ஏதோ 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள், ரீடிங்கை கேளுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்கு இந்த ரீடிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். லெட் திஸ் பி அன் ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள். பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். ஏற்கனவே நான் இந்த ஃபுல் மூன் எவ்வளோ அழகாக லியோவில் உட்காந்துருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பட் இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு சைன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த டைம் டு பி பாஸின்னு சொல்லலாமா? இதுதான், இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான டைமோ அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்களோ. யூ ஹாவ் டு டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் டெஸ்டினி. உங்கள் வாழ்க்கை என்ன, எதை நோக்கி போகிறீங்க, என்ன வேணும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். உங்களுடைய இமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. வரக்கூடிய 15 நாட்கள் உணர்ச்சி வசப்படுறது எல்லாரும் பண்ணுறது தான், பட் அது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காதீங்க. இந்த எனர்ஜி அப்படி இருக்கும். அந்த லியோ அக்வேரியன் எனர்ஜி உங்களை ஸ்லோ ஆக்கும், திடீர்னு ஃபாஸ்ட்டாகும். இட் இஸ் அ ஃபயர் சைன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திடீர்னு உங்களை அப்படியே மந்தமாக்கும், திடீர்னு ஃபாஸ்ட்டாகும். கண்டினியூஸாக மூட் ஸ்விங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய எலிஃபெண்ட்டோட எனர்ஜி, யானையோட பலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் சேவராக யானையை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஒரு வரக்கூடிய 15 நாட்கள் ஐ எம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவ்வளோ நாள் உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணை மறைச்சிட்டு அப்படியே போவோம். கோவத்தால், மற்றவர்கள் பேசுகிறதால, நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயங்கள்னால நம்ம யார் அப்படின்றத கொஞ்ச நாளுக்கு மறந்துருக்கலாம். பட் அதுக்காக நம்ம யாருன்றது நமக்கு தெரியாமே போயிடுமா? நெவர். இந்த நேரம் உங்கள் கார்ட்ஸை பாருங்கள், ஒரு லெவல் ஆஃப் மிஸ்டீரியஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்கும் வெளிப்படையாக அதை காட்டுவீங்க. அதாவது எல்லாரும் இதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க போகிற நேரத்தில் இவ்வளோ தானே சின்ன விஷயம், நான் இதுக்கெலாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ எல்லாரும் இதை பெருசாக ஏதோ ஆக்க போகிறாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் ஒன்றுமே இல்லாமையும், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்துலையும் பெருசாக ரியாக்ட் பண்ணி எல்லாருமே ஷாக் பண்ண போகிறீங்க வரக்கூடிய இந்த 15 நாட்கள். அதை நான் பயங்கரமாக பார்க்குறேன். நிறைய என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு க்ரோத்க்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பட் இந்த நேரத்தில் எதை முடிவு பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு இன்டெசிசிவ்னு சொல்கிறோம் இல்லையா, எதை நான் முடிவு பண்ணணும், என்ன நான் பண்ணணும், எனக்கு ஒரு க்ரோத் வேணும், வளர்ச்சி வேணும், ப்ராக்ரெஸ் வேணும், வாழ்க்கையில் நான் முன்னேறி போயிட்டே இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும் போது தான் நீங்கள் இதுக்கு தயாராவீங்க. ஏன் இந்த மாதிரி ரீடிங்ஸ் உங்களை தேடி வரணும் அப்படின்னா, இந்த வாய்ப்புகள்லாம் உனக்கு வரப்போகுது. வரும்போது என்ன பண்ணலாம், இது எப்படி அணுகலாம் அப்படின்னு யோசிக்காமல் டேக் இட், பிளஞ்ச் இன்டு இட். ஏன்னா இந்த உலகத்தில் நான் எப்போவுமே சொல்கிறது தான், கோடான கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாரும் இந்த ரீடிங் பார்க்குறாங்களா? இல்லை. அப்போ உங்கள் கண்ணுக்கு இந்த ரீடிங் தெரியுதுன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம், அது சேலஞ்சஸாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஈஸியாக மாற்றங்கள் டேக் அப்படின்னு வராது இல்லையா. ஒரு சில இஷ்யூஸ் இருக்கலாம், ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம், ஐயோ எப்படி அப்படின்ற பயம் இருக்கலாம். பட் இந்த ரீடிங் உங்களோட ஆன்டிசிபேஷனில் வைக்கும். வரப்போகுது, எனக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது, அந்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு வாய்ப்புகள் வரப்போகுது, அந்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு 515 அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த 15 நாட்களுமே இந்த விஷயத்தை, இந்த ஒரு நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக சாண்ட் பண்ணலாம், இல்லை எழுதலாம். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த 15 நாட்கள் உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வை பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஏன்னா லியோ அப்படின்றதே ஒரு ப்ரைட்ஃபுல்லாக அப்படியே திமிராக பார்க்குற ஒரு நம்பர். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் ஒன்று முதல்ல நான் சொல்கிறத நீ கேளு, அதுக்கப்புறமா நீ உன் முடிவெடு அப்படின்ற மாதிரி உங்களை உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த 15 நாட்களுமே உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்க போகிறது குடும்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் யாருமே இல்லைங்க, என்னால் யாரையுமே நம்ப முடியல. நீங்களே குடும்பங்க, உங்கள் மனசுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது.
பட் சில நேரத்தில் வெளிப்படையாக நமக்குன்னு ஒரு 2 பேராவது இருப்பாங்களா, அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு இமோஷ்னல் பொட்டென்ஷியல் இருக்குது. அவங்கனால உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, உங்களை யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் அவங்க வந்து உங்களை முழுமையாக சப்போர்ட் பண்ணலை. அது ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, பட் அவங்க உங்களை முழுமையாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க வந்து உங்களை ஒருவேளை அவங்க வந்து தெரியல, இது ஒரு ஜென்ரல் ரீடிங்ன்றனால ஒருவேளை அவங்க உங்களுக்கு தவறான அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லை அவங்க கொடுக்குற அட்வைஸை நீங்கள் தவறுதலாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இது 2 வகையாகவும் இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்றா நம்புங்க, இல்லை நம்பலைன்னா கொஞ்சம் விலகி இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ளே வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க முடியும். ஸோ மாற்றங்கள் வரும்போது கண்டிப்பாக தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தடை வரும். அந்த தடையை மீறி போகிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்றதை புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரியாது, இதை பண்ணலாமா வேண்டாமா, கன்ஃபியூசிங்காக இருக்கே அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது இந்த அடுத்த 15 நாட்கள். இதை நீங்கள் வெளியில் யாருக்கும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு சில ரகசியங்களாக இருக்கப்படும். அதுதான் நான் என்றைக்குமே சொல்லுவேன், டோன்ட் டாக் அபவுட் யுவர் கேக் அன்டில் யூ பேக் இட் அப்படின்னு. அண்ட் சடனாக உங்களுக்கு வந்து நிறைய நியூஸஸ் வரத்துக்கு தயாராக இருக்குது. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு ஒரு செய்தி வரும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது அடுத்த விஷயம். பட் எக்ஸ்பெக்டட் நிறைய செய்திகள் உங்கள் காதில் விழும். நீங்கள் ரொம்ப நம்பினவங்க கூட இவங்களா இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ தயாராக இருங்க. சில நேரத்தில் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறனால யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க, யாருமே என்னை வந்து சப்போர்ட் பண்ண மாட்றாங்க இப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வரக்கூடும். இந்த டைம் அப்படி தான் இருக்குது. பிகாஸ் ஃபுல் மூன் அப்படின்றதே ஹை டைட் லோ டைட் நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா. நம்ம கடல்லையே வந்து கடல் சீற்றம் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்பு 70% தண்ணியால் அமைக்கப்பட்டது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபுல் மூனுடைய எனர்ஜி நம்ம மேலே வந்து படும் பொழுது நிறைய இமோஷ்னல் இம்பேலன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் எதை ரொம்ப நம்புறீங்களோ, ஏஞ்சல்ஸை நம்புறீங்களோ, வாட் எவர், அவங்கக்கிட்ட இன்னும் ரிலீஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு கேளுங்க. இன்ட்ரோஸ்பெக்ட். சரி, ஏன் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்குது, இல்லை ஏன் நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுடைய சைக்கிக் எபிலிட்டிஸை உங்ககிட்டயே நீங்கள் கேள்விகள் கேட்டு வளர்க்க ஆரம்பிங்க. வெளியில் வந்து ஞானம் தேடி போகிறது ஒரு புறமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நினச்சி நம்ம ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்கிறோம், நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம்ல, அதுக்கு விலையே கிடையாதுங்க. அது வேற லெவல். ஓகே, அண்ட் நிறைய விஷயம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. அண்ட் யாரும் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. யார் அது? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் ஒரு பெண்ணு தானா? ஆனால் உங்களை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. உங்ககிட்ட வேற யாரோ, அதுவும் ஒரு பெண்ணான்னு தெரில, நிறைய உண்மைகளை மறைக்கிறாங்க. உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அண்ட் உங்களுக்குன்னு இருக்கிற எனர்ஜியை வந்து நீங்கள் பயன்படுத்த விடாமல் பண்ணுறாங்க. உன்னால் இதெல்லாம் முடியாது சுமார் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இல்லை தெரியல, ஆனால் யாரும் உங்களை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அது உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸ். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க பண்ணலன்றது வேறு விஷயம், நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அக்செப்ட் பண்ணலன்றது வேறு விஷயம். பட் ஐ வுட் டெஃபினெட்லி சே கொஞ்சம் காது கொடுத்து வாங்குங்க. வாங்கும்பொழுது தான் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபினான்சஸில் ஒரு ரெட் ஃப்ளாக் தெரியுது, கொஞ்சம் அதையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. பண ரீதியாக பணத்தை ரொம்ப செலவழிக்கிறீங்களா என்ன அப்படின்றது தெரியல, பட் ஒரு ரெட் ஃப்ளாக் எனக்கு தெரியுது. ஸோ பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆல்சோ டெசிஷன் மேக்கிங், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல்ல கொஞ்சம் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. நம்ம பண்ணுறோம் பண்ணலன்றதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறமா மிச்சத்தை பார்ப்போம். உங்களை விட வயதில் அதாவது உங்களை விட கொஞ்சம் வயசில் பெரியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய நமக்கு அட்வைஸ் யாருக்குமே பிடிக்காது, பட் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ஒரு சிச்சுவேஷனையும் கொஞ்சம் பொறுமையாக அசஸ் பண்ணுங்கள். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களை முன்னிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மற்றவர்களை கவனிங்க. யூ கம் ஃபர்ஸ்ட். இந்த அடுத்த 15 நாட்கள் நீங்கள் தான் முக்கியம், மற்றவர்கள் அல்ல. அண்ட் நிறைய படிங்க. ஏன்னா
நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் தாங்க கேட்டீங்க. ஸோ உங்களை தேடி வரும். அண்ட் ஆல்சோ நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய க்ரௌன் சக்ரா பிளாக்டாக இருக்கிற மாதிரி உங்கள் கார்ட்ஸில் எனக்கு தெரியுது. அது உண்மைன்னா க்ரௌன் சக்ராவை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். செடிகள் கிட்ட பேசுங்க. அதுவுமே இந்த ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அடமெண்ட்பா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் அடமெண்ட் மாதிரி தான் தெரியுது. நிறைய ப்ரௌன் இந்த வாரம் முழுக்க, இந்த 15 நாட்களுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரை பயன்படுத்தி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது லைஃப் அப்படின்னு. ப்ரௌன்ன்றதே ஒரு குட் நியூஸ் தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரௌன் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க அப்படின்னு கூட எனக்கு தோணுது உங்கள் ரீடிங்ஸ் பார்க்கும்போது. தெரியல, இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறுபடியும் வந்து சொல்லுங்கள். ஆமாங்க, நான் ப்ரௌன் பட்டர்ஃப்ளை பார்த்தேன், ஐல் பி வெரி ஹாப்பி. ரொம்ப இமோஷ்னலாக தான் இருக்க போகுது. பாருங்க, நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழணும்னா ஒரு சில வேறுபாடுகள், டிஃப்ரென்சஸை சரி ஓகே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க தான் வேணும். புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய கனவு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே இமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இதெல்லாம் தான் இப்போ உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்ஸிங்காக இருக்குது. பட் இந்த மாதிரியான ரீடிங்ஸ் கேட்கும்போது சரி இது உங்களுக்கே புரியும். சரி, நான் இதை எதில் தப்பு பண்ணுறேன்ப்பா, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அதை பண்ணி பாருங்கள். இந்த ரீடிங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 15 நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும்பொழுது அவர்கள் உங்களை தேங்க் பண்ணுவாங்க. அது நம்ம 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளெஸிங்காக இருக்கும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ வாட் டு டூ. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என் ஆஸ் ஆல்வேஸ். ஆமாங்க, கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும், நான் 3 மூனாலஜி கார்ட்ஸ் எடுத்தேன், 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்க போகிறேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் டேரோ கார்ட்ஸ் எடுப்போம். உங்களுக்கு மட்டும் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் விழுந்தது. ஒன்று எடுத்து ஒன்று விழுந்தது. ஸோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன். பட் 2மே சூப்பரான கார்ட்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க, இல்லை இந்த 15 நாட்கள் முழுக்க நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறீங்க. ஐ ஆம் லக்கி. ஐ ஆம் லக்கி. ஏன்னா நிஜமாவே நல்ல ராசி இருக்கு உங்களுக்கு. யூ ஆர் லக்கி. இந்த ராசி அப்படின்ற ஒரு விஷயத்தை டச் பண்ணும் போதே நிறைய பேருக்கு பயம் வரும். ஐயோ ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒன்ஸ் மனசில் பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அது நம்மளை விட்டு போகாது. பட் வென் யூ ஸ்டார்ட் கன்சிடரிங் யுவர் செல்ஃப் லக்கி, நான் நிஜமாவே லக்கி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிஜமாவே யூ ஆர் லக்கி. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு வைபை இந்த ஒரு 15 நாட்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணியே ஆகணும். இந்த வாரம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா உங்கள் காதை பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு நிறைய முயற்சி போடணும். அதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி நிறைய விஷயங்களை நீங்கள் நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணுன்னு ரொம்ப முயற்சி போடுவீங்க. பட் அது கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே விட்டு கொடுத்துருவீங்க. டோன்ட் டூ தட். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி அது நம்மக்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இட் மைட் ஓன்லி ஹேப்பன் ஒன்ஸ். ஒரு தடவை தான் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ பிலீவ் இன் த இம்பாசிபிள். இது நடக்காது அப்படின்னு எதையுமே டேர்ம் பண்ணாதீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அண்ட் நீங்கள் இப்போ ஒருத்தரை மனசில் நினச்சிட்ருக்கீங்களா? யாரோ ஒருத்தங்க, அவங்கள நம்பலாமா வேண்டாமா, நிறைய சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருக்கும். ஆமாம், அப்படி ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, நான் உங்கள் கார்டை ஷஃபில் பண்ணும்போது ஒரு முக்கியமான கார்டு வந்து அப்படியே கீழே விழுந்தது. இப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் உங்களால் தெளிவான முடிவை எடுக்க முடியல. யூ ஃபீல் ஸ்டக் அப்படின்னு நான் சொல்லவா? இது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு வேலைக்காக விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒன்றுங்க, அது தெரியல. பட் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. இது மைண்ட் இதுலேயே இருக்கிறனால உங்களுக்கு யூ ஜஸ்ட் ஃபீல் பவர்லெஸ். எதையுமே உங்களால் யோசிக்க முடியல, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கீங்க, ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி, ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவை உங்களால் எடுக்க முடியல. இட் இஸ் ஓகே. முதல்ல எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இட் இஸ் ஓகே. இல்லை, எல்லாருக்கும் இது நடக்கும். திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும், மைண்டை வந்து நான் இப்படி வளர்ப்பேன் அப்படி வளர்ப்பேன் என்ன சொன்னாலும், there are times when we don't know what to do. ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கார்டை பார்க்குறேன். ஆல்சோ உங்கள் கார்ட்ஸில் ஒரே விஷயம் வந்து எனக்கு திருப்பி திருப்பி தெரிகிறது என்னென்னா, யூ ஃபீல் விக்டமைஸ்ட். யாரோ உங்களை யூஸ் பண்ணுறாங்க, என்னை விக்டமாக்குறாங்க. ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஒரு நபரோ உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னாலே ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் உங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த சிச்சுவேஷனை நீங்கள் இன்றைக்கே தெளிவாக ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த சிச்சுவேஷனை என்றைக்குமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க உங்களை இப்படியே மாற்றிடுவாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களை மாற்றிடுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களா நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஐ எம் சாரி, தே ஆர் நாட் கோயிங் டு டூ திஸ். பயங்கரமான ஒரு எமோஷ்னல் பேகேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும். யூ ஹாவ் டு சேவ் யுவர் செல்ஃப். யூ ஃபீல் ட்ராப்ட், மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. கவலையே படாதீங்க, சூப்பராக உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். முதல்ல இந்த நபரை எப்படி உங்கள் வாழ்க்கையிலேருந்து விட்டு விலகி இருக்கலாம். சில நேரம் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஏதோ ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோமோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அது கொஞ்ச நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். பட் வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம மறந்துடுவோம் அதெல்லாம். பட் அந்த கேரக்டர் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே வரும்போதும் பிகாஸ் தட்ஸ் வேர் வி பிலாங் இல்லையா, வீட்டுக்கு வந்தோடனே நம்மளை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் பிலீவிங். ஏன்னா இந்த 15 நாட்கள் லியோட அப்படியே ஒரு சிங்கத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? சிங்கத்துக்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் ஒரு எதுலையோ படித்தேன்னா பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை. ஒரு டைகர் மாதிரி ஃபெரோஷியஸும் கிடையாது ஒரு லயன், இல்லை ஒரு யானை மாதிரி ரொம்ப பெருசும் கிடையாது, ஒரு லெப்பர்ட் மாதிரி ஸ்பீடோ சீட்டா மாதிரியான ஒரு ஸ்பீடோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா லயன் ஏன் ப்ரைட் ஆஃப் த ஃபாரஸ்ட்னா அது அப்படியே நடந்து வரும் போதே திமிரா கெத்தாக நடந்து வரும். அதை தான் நீங்கள் இந்த 15 நாட்கள் காட்ட போகிறீங்க. நம்மளுக்கு பதில் கிடைக்குது, பதில் கிடைக்கல. இன்னொன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களை தப்புன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஈவன் இஃப் யூ கிவ் யோர் பெஸ்ட், இதுதான் என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னாலும் நீங்கள் அந்த நேரத்தில் போய் நிற்கும் போது இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி, யூ நீட் அ பிரேக். கண்டுக்காதீங்க, இதுதான் என்னால் முடியும், திஸ் இஸ் வாட் ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இந்த 15 நாட்கள் எதை பற்றியும் கமெண்ட் பண்ணாதீங்க, எதை பற்றியும் காட்டுக்காதீங்க. அண்ட் இந்த நேரத்தில் புதுசாக இந்த ப்ராஜெக்டையும் எடுத்து பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு இதை நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ், உங்களுக்கு மட்டும் இது நடக்கலை, பேசிகிட்டு இருக்கேன் எனக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க பல பேருக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த ஒரு குரல்லேருந்து நம்ம வெளியில் எனக்கு மட்டும் நல்லதே நடக்குது. எப்படி? எனக்கு மட்டும் நல்லதே நடக்குது. ஆல் குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டு மீ. கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இனிமே ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத தாண்டி எனக்கு மட்டும் நல்லது நடந்துட்டுருக்கு. பி செல்ஃபிஷ். அதுதான் நான் சொல்கிறேன், செல்ஃபிஷாக இருங்க, தவறே இல்லை. அண்ட் இந்த லியோ சீசன் திமிரா இருங்கங்க. நம்ம யாருக்கும் தப்பு செய்யலை, நம்ம எதுவுமே பண்ணலை, என்ன ஏன் பயம்? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் எதையோ நடந்ததை யோசித்து கன்ஃபியூஸ் பண்ணி இது உங்கள் வாழ்க்கையே இல்லை. உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்க வேண்டிய வாழ்க்கை. திஸ் இஸ் நாட் மை லைஃப்னு நினைக்கிறத விட திஸ் இஸ் மை லைஃப், ஐ ஆம் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளையுமே நீங்கள் தொடங்க போகிறீங்க. ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க். எது உங்களுக்கு மாற்றம் தருமோ அந்த 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 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், உங்களுடைய எண்ணங்கள்லேயே அப்படியே காண போயிடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். அப்படியே ஐயோ அப்படின்னு அப்படியே உங்களே நான் மறந்துட்டேன், சாப்பிடல, தூங்கலை, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் ஸ்டாக்னேட்டட். அப்படியே எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அண்ட் நிறைய டே ட்ரீம் பண்ணுறீங்களா? இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா, எல்லாரும் டே ட்ரீம் தாங்க பண்ணுறோம். இன்னைக்கு கூட ஆஃபீஸில் உட்காந்துட்டு நமக்கு இப்படி நடந்துட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு செகண்ட் யோசிச்சிட்டேன், எதுவுமே நடக்காது, நான் முதல்ல எழுந்து அதற்கான முயற்சிகளை போடணும். திஸ் ஹேப்பன் டு மீ டுடே. இன்னைக்கு நடந்தது. இப்போ பேசும்போது தான் தெரியுது அந்த மூனுடைய பவர் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா நம்மளெல்லாம் இமோஷ்னலா அது ஒரு இம்பேலன்ஸ்டா தான் வைக்கும். வேலை செய்ய வேண்டிய நேரத்துல கூட அப்படியே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு இப்படிலாம் இருந்திருந்தா அப்படின்னு. கண்டிப்பா இது ஒரு 2-3 நாள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு கார்ல இறங்கணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஷேட் நம்ம கிட்ட இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள். தவறில்லை, பட் வேலை செய்யும் போது அதை பற்றி யோசிக்கிறது தவறாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அவுட்புட் என்ன, இவ்வளோதானா அப்படின்னு நமக்கே நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது. அண்ட் ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் எஃபர்ட் போட மாட்டேங்கிறீங்க. கெட் அப். உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் யார்? இன்ஃபேக்ட் நீங்கள் எப்படி தெரியுமா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. உங்களுக்கு அதெல்லாம் பயமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு விஷனரின்னு கூட நான் சொல்லுவேன். மற்றவங்கெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதுக்குள்ளே இதெல்லாம் படித்தா இதெல்லாம் இப்படி ஆகலாம் அப்படிலாம்
மற்றவங்களை விட ரொம்ப மெச்சூர்டான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு இப்போ கூடங்க, இப்போ இந்த மைண்ட் செட்டில் கூட உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டேன்னா திருப்பி அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கூட கேட்காத அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும். யூ ஆர் ஸோ பர்ஃபெக்ட். அந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்களால் இப்படின்ற நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். ஓகே, பட் தனியாக எதுவும் பண்ணாதீங்க, சேர்ந்து பண்ணுங்கள். இந்த தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது பாருங்கள், அதை தூக்கி போட்டுட்டு நீங்களுமே ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி தான். ஒரு லயன் போல் உங்களை யாராவது எதாவது பண்ணாங்கன்னா ஒரு லயன் போல் உங்களை அப்பப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. ஓகே, ரொம்ப கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, சட்டிலாக இருங்க. பட் உங்களை பார்த்தாலே அந்த ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தாலே பயம் வரணும். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 15 நாட்களை நிஜமாவே நான் இதானா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கே ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி நானுமே என்னை பார்த்துருக்கேன். ஐயோ இப்படி பண்ணிட்டு வந்துட்டோமே, நிஜமா நான் தானா இது அப்படின்னு என்னை கேட்குற அளவுக்கு. பட் அந்த ஒரு விஷயம் நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நானா இதை பண்ணேன் அப்படின்னு நம்மளே நம்ம கேட்டுக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். பயப்படாதீங்க, கோவத்தை கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் அதுதான் நடக்கணும். அண்ட் எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சில நேரம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு கிடைக்காம போகட்டும். இட் இஸ் ஓகே. இப்போவேன்னு நினைக்காதீங்க. சில விஷயம் தள்ளி நடக்கிறது தான் நல்லது. அண்ட் சந்தோஷமாக இருங்க. ஓகே, கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும், பட்டாசு கூட வெடிக்குது, யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்க. என்னன்னா மற்றவங்கள பார்த்து உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்காதீங்க. எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஐயோ இவங்க நம்ம கூட தானே இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்களே, நமக்கு மட்டும் இப்படி இருக்கே. நோ, யூ ஆர் வெரி லக்கி. அதனால தான் முதல் ஸ்டேட்மெண்ட்டாக ஐ எம் லக்கின்னு உங்களை சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வாரம் இந்த 15 நாட்கள் நிறைய ஆரஞ்சு பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் 2 பேருக்கு, உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பியூட்டிஃபுல்லான வுல்ஃப் ஃபுல் மூன் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு மறுபிறவின்னு சொல்லலாமா? எப்போ அது நடக்க போகுது? ஆமாங்க, நானே அந்த மாதிரியான ஒரு போதுங்க, இந்த லைஃபே எனக்கு போர் அடி, புதுசாக ஏதாவது நடக்கணும் இந்த 15 நாட்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று தான் சொல்ல போகிறேன். பயப்படாதீங்க. பயம் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நம்மளுடைய இன்னெபிலிட்டி தான் நம்மளுடைய பயம். இதை நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்களா? ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாதுன்னு நம்மளே அசியூம் பண்ணிப்போம். வி திங்க் வி கேனாட் டூ சர்டன் திங்ஸ். உடனே அதுக்கு பயம் அப்படின்ற ஒரு பேர் வச்சிடுறோம். பயம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்டை விட்ட கூட வெளில போக மாட்டோம். ஓகே, நிறைய பயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் இங்கே பேச வரல. பட் பயம் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்மளுடைய இன்னபிலிட்டி, என்னால் முடியாது அப்படின்னு நம்மளே கற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு உங்களுக்கே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூட இந்த வீடியோவை பாஸ் போட்டுட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இதிலெல்லாம் செம்ம ஸ்மார்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு 5 விஷயம் எழுதுங்க பார்ப்போம். கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். இன்ஃபேக்ட் 5ஓடு உங்களால் நிறுத்த முடியாது. யாருமே செய்யாத விஷயங்களும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். கஷ்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு ட்ராவலை உங்களால் பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்படின்ற நேரத்தில் உங்களால் அதை பண்ணி முடிக்க முடியும். ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். எப்படி என் வாழ்க்கையை மாற்றணும், இதெல்லாம் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொன்னது எதுவுமே நான் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. உங்கள் கார்ட்ஸில் அதெல்லாம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி டக்குன்னு ஒரு பாதையில் போயிட்டே இருப்போம். திடீர்னு டேக் டைவர்ஷன் போட்டால் ஊரில் இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்மளே காலைல ஒரு டென்ஷனில் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். திடீர்னு போகாதீங்க இந்த டைரெக்ஷன்லன்னா திடீர்னு ஒரு டென்ஷன் ஆயிரும். நீங்கள் எப்படி தெரியுமா? ஓகே, இப்போ முடியலையா, சரி அடுத்து என்ன அப்படின்னு டக்குன்னு மைண்ட் போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் நீங்கள். இப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க. பட் இப்போது ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால் மைண்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சஸுங்க. இதெல்லாம் அடித்து நீங்கள் தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. யூ ஆர் ஃபாஸ்ட். நல்ல ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு ஸ்பீடு இருக்குது உங்ககிட்ட. நினச்சிங்கன்னா பண்ணி முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப அதை அப்படியே வச்சு தேய்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் ஸ்பீடு தான் உங்களை எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்போ இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸு அப்படின்னு. நோ, ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் அவங்க பேர் வச்சுக்கிறது. ஏன்னா மற்றவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்கள வெளிப்படுத்திக்கவே முடியாது. பட் இந்த நேரத்தில் இந்த ஒரு வுல்ஃப் ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது லியோ அப்படின்ற ஒரு ஜோடியாக் சைன், ஒரு சன் சைனில் வரப்போகிறனால
நாளைக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ அது வரப்போகிறனால உங்களுடைய கான்ஃபிடென்ஸே உங்கள் குரலில் இருக்கலாம் ஒரு கான்ஃபிடென்ஸ், இல்லை உங்கள் முகத்தில் அப்படி இருக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ பயப்படுறோம் நமக்கு தான் தெரியும். பட் வெளியில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக தெரியலாம். உங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படலாம், நெருங்குறதுக்கே பயப்படலாம். அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இவங்களுக்கு கண்ட்ரோலே இல்லைப்பா, பேசினா ஏதாவது பேசிடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட். இந்த நேரத்தில் நம்ம இன்னும் அந்த மாதிரி தெரியிறோம் வெளியில். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம அப்படி இருக்கும்போது தான் நமக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்னா, அப்படி இருக்கிறதுல என்னங்க இருக்குது? நம்ம யாருக்கும் எதுவும் தப்புன்னு நினைக்கல. அப்புறம் எதுக்கு நமக்கு? ஆல்சோ இந்த 15 நாட்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நீங்கள் இந்த 15 நாட்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, யோகா, ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா எனர்ஜி உங்ககிட்ட நல்ல ஸ்ட்ராங் வைப்ரண்ட் எனர்ஜி இருக்குது. பட் அது எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது அந்த எனர்ஜி அப்படின்றத நான் பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷனும் தேவை. அது இட் வில் ஷோ யூ பெட்டர் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்னு தோணுது. ஆல்சோ இந்த டைம் வந்து இட் இஸ் த டைம் டு பிளான். நிறைய புது புது விஷயங்களை பிளான் பண்ணுறதுக்கான நேரம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இப்போ என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? ஒரு சில பேரை பார்க்குறீங்க, அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்கனவே மனசில் வச்சுக்கிறீங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அப்புறம் அவங்கள பார்த்தாலே ஒரு 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 பயம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு யூ டேக்கிங் அ ஸ்டெப் பேக். இவங்க எதாவது பண்ணிடுவாங்களோ, இவங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதோ? கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பார்க்குறேன். நீங்களே ரொம்ப பவர்ஃபுல், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஐ ஆம் பவர்ஃபுல்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். யூ ஆர் பவர்ஃபுல். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்த விட நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ரொம்ப டாமினேட்டிங்னு கூட நான் சொல்வேன். ஒரு அக்ரெஷன்னா அதை ரொம்ப அழகாக, ஆமாம் இது அக்ரெஷன் தான் அப்படின்னு காட்டக்கூடிய ஆளுங்க நீங்கள். எதுக்குங்க, யாருக்குங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி ஒரு உறவில் ரொம்ப டாமினேட்டிங் பர்சனாலிட்டியாக உங்களால் இருக்க முடியும். ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் இருப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் முதல்ல முன்னில் போய் நிற்பீங்க. இது நான் பண்ணுவேன், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது உன் இஷ்டம். இதெல்லாம் நீங்கள் யூ ஆர் தட். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்கள் கார்ட்ஸ். ஆனால் இப்போ இன்னமும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய ஏமாற்றம். ஒன்றா நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க, இல்லை யாரோ உங்களை ஏமாற்றிருக்காங்க. யூ ஜஸ்ட் ஃபீல் தட் யாரை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க உங்ககிட்ட உண்மையாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. நான் அவங்கக்கிட்ட இப்படி இல்லையே, நான் ரொம்ப ஆசையால இருக்கேன், அவங்க மட்டும் ஏன் என்கிட்ட இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் தேர் ஆன் யுவர் மைண்ட். கண்டினியூஸாக நீங்கள் அதை யோசிச்சுட்ருக்கீங்க. இவங்க பொய் சொல்கிறாங்களா இருக்கலாம், இல்லை வேண்டாம் இவங்க ரொம்ப ஏமாத்துறாங்கன்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சா? பரவாயில்ல, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கவனிங்க. ஏன்னா இந்த பீரியட் அந்த மாதிரி, திஸ் இஸ் டைம். இந்த டைம் ரொம்ப இமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுவும் ஃபுல் மூன் அக்வேரியஸ்லையும் இருக்குது. ஸோ திடீர்னு அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். திடீர்னு நீங்களே சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் நான் என்னையே இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த டைம் அதெல்லாம் நடக்கும். அண்ட் நீங்களுமே மற்றவர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டிய நேரம் இது. யூ ஆல்சோ வில் ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல். அது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம். திருப்பி உங்கள் கார்ட்ஸில் எனக்கு தெரியறதுன்னா யாரும் உங்ககிட்ட ஏதோ மறைக்கிறாங்க. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் தாண்டி இந்த 15 நாட்கள் நீங்கள் எது நினச்சாலும் உங்களால் நிறைவேற்றிக்க முடியுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். யூ லைக் எ மெஜிஷியன். ஒரு மந்திரவாதி மாதிரி எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். போய் தோண்டி உங்களுடைய பெஸ்ட் செல்ஃபை எடுத்துகிட்டு வாங்க. நிறைய ரெட் பயன்படுத்துங்க இந்த வாரம். யூஸ் a lot of ரெட். லாஜிக்கலாக யோசிக்க வேண்டிய வாரம், இன்டெலிஜென்ட்டாக யோசிக்க வேண்டிய வாரம். அண்ட் ஆல்சோ இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. இந்த 15 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி பாசிட்டிவ். எங்கே அந்த பாசிட்டிவிட்டி வந்ததுன்னே நமக்கு தான் சில நேரம் தெரியாதே. இல்லை திடீர்னு நமக்கு என்ன நான் இன்னைக்கு ரொம்ப தைரியமாக இருந்திருக்கேனே, ரொம்ப பாசிட்டிவான வைப்பில் இருக்கேனே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு 15 நாட்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களுடைய கம்ப்ளீட் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத நீங்கள் இன்னும் பார்க்கல. உங்களுடைய டேலண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூ ஆர் வேஸ்டிங் ஆல் யுவர் டேலண்ட்ஸ். பியூட்டிஃபுல்லாக ஆக்சுவலி இதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் உங்களுக்கு எல்லாமே டேக் இட் அப்படின்னு அவ்வளோவும் வச்சுருக்கீங்க.
வேஸ்ட் பண்ணாதீங்கங்க. இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். செம்ம ஒரு எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுக்கக்கூடிய நேச்சர் தான் நீங்கள். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல உங்களை பற்றி நீங்கள் யார் எப்படி இருந்தீங்கன்றது கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் எப்படி இருந்தீங்க. இந்த பாட்ஷா படத்தில் வரும்ல, அப்போல்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு யூஸ்வலாக வந்து பழைய படத்துலலாம் கூட காட்டுவாங்க. அப்பா வந்து சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு. நிஜமாவே அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள். எவ்வளோ விஷயங்கள் உங்கள் டேலண்ட் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்க எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டீங்கங்க. பட் இட் இஸ் ஓகே. இப்போ வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கெல்லாம் டோன்ட் வரி. போனது முடிஞ்சிருச்சு. வாட் எவர் ஹேஸ் ஹேப்பண்ட். இன்னுமே எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய வில் பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு ரிட்டர்ன், ஒரு கம்பேக் ஸ்டோரியை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்களால் முடியும். உங்களுடைய ஸ்கில் செட் என்னன்னு பாருங்கள். தைரியமாக இருங்க. திஸ் இஸ் த டைம் டு பி பிரேவ். அண்ட் யாரோ ஒருத்தங்களை சந்திக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பழைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்களை சந்தித்து நல்லா கதை அடிக்க போகிறீங்க, நல்லா காசிப் பண்ண போகிறீங்க. இல்லை சந்திக்கலைனாலும் அவங்கள பற்றின எண்ணங்கள் திடீர்னு யாரையோ நினச்சி இப்படி போய் அப்படி போய் அவங்கல்ல அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து அப்படின்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது தோணும்போது அவங்க உங்களை ஏமாத்தினதும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு நல்ல மெமரிஸை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இமோஷ்னலாக இந்த 15 நாட்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஸ்டேபிள், யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான பக்கபலம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நிறைய மெமரிஸ் மனசுக்குள்ளே இருக்குது. புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கும். நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கட்டும். ஓகே, இந்த ரீடிங்கை கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு பெரிய போனஸ் தானே. அதுக்கப்புறம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.